அவதாரங்களில் இது இரண்டாவது அவதாரமாகும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது மந்திரமலையை தாங்க திருமால் எடுத்த ஆமை அவதாரம்தான் கூர்மாவதாரம். மலையை அசையும் போது தம் களைப்பு தீர்ந்து பெருமாள் நன்கு தூஞ்சி கழித்ததாக சொல்வர். பார்க்கடலை கடைய மந்திரமலை மத்தாக வேண்டியிருந்தது. மந்திரமலையை பெருமாள் தாங்க வேண்டியதாயிற்று. அடிக்கடி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே யுத்தம் ஏற்பட்டது. தங்கள் தீவிர பக்தியின் காரணமாக அசுரர்களில் செத்தவர்கள் எழுந்தனர். மேலும் அசுரகுரு சுக்ராச்சாரியார் அமுதபானம் கொடுத்து இறந்த தம் சீடர்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். தேவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கவில்லை. இதனால் நிறைய தேவகணம் நஷ்டமாயிற்று. ஆகவே தேவர்களுக்கும் அமிர்தம் கிடைக்க வேண்டுமென ஸ்ரீஹரி விரும்பினார். போரில் தோல்வி பெற்றதோடன்றி இந்திரன் துர்வாச முனிவர் சாபத்திற்கும் ஆளாகியிருந்தான். ஒருநாள் துர்வாச முனிவர் வைகுண்டத்திலிருந்து திரும்பி தேவலோகத்திற்கு வந்து கொண்டிருந்தார். தேவலோகத்தில் அப்போது இந்திரனாக இருந்தவன் மந்தர துருமன் என்பவன். ஆப்பியாள் எனப்படுபவர்கள் தேவர்களாக இருந்தார்கள். அவிஷமானு அரசுனி என்பவர் ரிஷிகள். வைராஜன் என்பவருடைய பத்தினி சம்பூதினியிடம் பகவான் அவதரித்தார். அப்போது அவருக்கு பெயர் சுச்சிதர் என வழங்கலாயிற்று. அவர்தான் பார்க்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தமளித்தார். துர்வாசர் தேவலோகம் நோக்கி வரும்போது அவர் கழுத்தில் பரமன் அளித்த மலர் மாலையை அணிந்திருந்தார். தேவேந்திரன் ஐராவதத்தின் மீது ஏறி எதிரே வருவதை துர்வாசர் பார்த்தார். முனிவர் தன் கழுத்தில் கிடந்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். செருக்கேறி கிடந்த இந்திரன் அந்த மாலையை தன் யானையாடிய ஐராவதத்தின் தலை மீது விட்டெறிந்தான். யானையோ அதை துதிக்கையால் எடுத்து பூமியில் போட்டு காலால் மிதித்தது. துர்வாசருக்கு கோபம் வந்தது. இந்த இந்திரனால் 3 உலகங்களும் அவனும் பாழாக போகட்டும் என்று சபித்தார். அது முதல் 3 உலகங்களும் களை இழந்து இருண்டு கிடந்தன. இந்திரனும் தேவாதியரும் பிரம்மனை அணுகி பிரார்த்தித்து அந்த இடரிலிருந்து காப்பாற்றும்படி வேண்டினர். இந்த கஷ்டத்தை ஸ்ரீமன்னாராயணன் ஒருவராலேதான் தீர்க்க முடியும் என அனைவரும் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவை வணங்கினர். உடனே விஷ்ணு, தேவர்களே, உங்கள் நன்மைக்காக நான் கூறுகிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல காலம் வரும் வரை காத்திருங்கள். இப்போது அசுரர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். நாம் நாடும் பொருளை அடையும் பொருட்டு எதிரியையும் அணுக வேண்டியதாகிறது. இப்போது சாவை நீக்கும் அதர்மத்தை தேட வேண்டும். பார்க்கடலில் பற்பல மூலிகைகளையும் பச்சிலைகளையும் கொண்டு போடுங்கள். மந்திரமறையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் வைத்து பார்க்கடலை கடையுங்கள். நீங்கள் மட்டுமின்றி அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்க்கடலை கடைய வேண்டும். நானும் உங்களுக்கு உதவுகிறேன். இதிலிருந்து வரும் அமிர்தத்தை உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும்படி வழி செய்கிறேன். அதர்மமே குறிக்கோளாக இருக்கும் அசுரர்கள் அமிர்தபானம் உண்டால் இறப்பு ஒழிந்து உலகத்திற்கு மேன்மேலும் கஷ்டத்தை தந்து விடுவார்கள். அமிர்தம் பருகினால் அதிக பலம் பெற்று நீங்கள் மரணமில்லா நல்வாழ்வு பெறுவதுடன் தேவலோகமும் சுபிட்சமடைய நேரிடும் என்றார். இந்த யோசனைப்படி நான்முகனாகிய பிரம்மா தேவேந்திரனிடம், இந்திரனே,